வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி பலன்களுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஏன்னா, எனக்கு வேலை எப்படி இருக்கும்? வேலை கிடைக்குமா? கிடைக்காதா? மாற்றம் ஏற்படுமா? எனக்கு திருமணம் நடக்குமா? நடக்காதா? அப்புறம் குழந்தை பேறு கிடைக்குமா? மணி ஃப்ளோ எப்படி இருக்கும்? ஹெல்த் எப்படி இருக்கும்? நம்ம குழந்தைகள் நல்லபடியாக படிப்பாங்களா? அடுத்த லெவலுக்கு போவோமா? அப்படின்ற எல்லா விஷயங்களும் இந்த குரு பெயர்ச்சியோட பலன்களில் நம்ம எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருந்திருப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு ராசிக்கான பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சுபகாரகனாக விளங்கும் குரு பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வரும் மே 26, 2026 மற்றும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜூன் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 2:25 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து தனது உச்ச வீடான கடக ராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த பயிற்சியானது உலக அளவில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. ஜூன் முதல் அக்டோபர் வரை இந்த 5 மாத காலங்களில் குரு உச்சநிலையில் இருப்பார். இதே போன்று அக்டோபர் 31ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமாக முன்னோக்கி கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். மேலும் டிசம்பர் 13ஆம் தேதி முதல் குரு பகவான் வக்ர நிலையில், அதாவது பின்னோக்கிய பயணத்தில் இருப்பார். மூன்றாவதாக மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களே, அதிர்ஷ்ட காற்று உங்கள் சைடு தாங்க வீச போகுது. ஆமாங்க, ஜென்ம குருவால் மிதுன ராசிக்கு சரியான தூக்கம் இருந்திருக்காது. ஆனால் இப்போ நடக்கக்கூடிய குரு பயிற்சியானது உங்கள் வாழ்க்கையே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகிறது. மன நிம்மதி கொடுக்கும். மன உளைச்சலிலிருந்து நீங்கள் வெளிவர போகிறீங்க. அடுத்து மிதுன ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லப்படும் தனஸ்தானத்தில் நிகழ்கிறது. ஆதலால் நிதியில் நல்லதொரு முன்னேற்றம் காணப்படுவீர்கள். பொருளாதாரம் பயங்கரமாக உயரப்போகுது. பண விருத்தி ஏற்படும். வருமானம் டபுள் மடங்கு அல்லது ட்ரிபிள் மடங்கு அதிகரிக்கும். 6, 8, 10ஆம் இடங்கள் கடகத்தில் இருக்கும் குரு பகவான் தனது பார்வைகளால் உங்களுக்கு அதிகமாக நன்மைகளை செய்ய போறாரு. அதாவது குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லப்படும் விருச்சிக ராசியை பார்க்கிறார். இதனால என்ன ஆகும்? பொதுவாக 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானமான நோயை குறிக்கின்றது. ஸோ நீண்ட நாட்களாக நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தீங்கன்னா இப்போ நல்லது ஒரு கரெக்டான டாக்டரை நீங்கள் அணுகி ட்ரீட்மெண்ட்டை மேற்கொள்ளும் பொழுது அந்த நோயிலேருந்து விடுபடுவீர்கள். கடனும் தீராத கடனில் கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. அந்த கடனும் அடையக்கூடிய டைமாக இது இருக்குது. ஸோ சூப்பரான டைம், நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இதே போன்று குரு பகவான் 7ஆம் இடம் பார்வையாக ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லப்படும் மகர ராசியை பார்க்கிறார். 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கிறது. அதனால் எதிர்பாராத அதிர்ஷ்ட காற்று உங்கள் சைடு வீச போகுது. நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ அதே தாங்க, உயில் சொத்துக்கள் மூலம் பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும். வேலை மற்றும் தொழில். மேலும் குரு பகவான் 9ஆம் பார்வையாக ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லப்படும் மீன ராசியை பார்க்கிறார். 10ஆம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம் மற்றும் தொழிலையும் குறிக்கிறது. இதனால் நீங்கள் வேலையில் இருந்திருப்பீங்க, பட் அதே லெவல்லே இருந்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு அடுத்த லெவல் ப்ரமோஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. ரொம்ப நாளாக நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பட் இப்போ உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் இன்க்ரிமெண்ட்டே வாங்காமல் ஒரே ஒரு பேசிக் சேலரியிலே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பட் அது உங்கள் தப்பு கிடையாது. பட் இந்த பயிற்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக அங்கீகாரம் கிடைக்கும். அதே போல் இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். 10ல் சனி இருக்கிறதுனால பெரிய பலத்தை உங்களுக்கு கொடுப்பார். பதவி, பட்டம், பேர், புகழ், அந்தஸ்து இவை எல்லாமே உங்களை தேடி வரும். அடுத்து யூடியூப்பில் ஆரம்பிக்கிறீங்களா? நல்லது. விளாக் பண்ண போகிறீங்களா? சூப்பர். எல்லா திறமைகளும் உங்களுக்கு இருக்குங்க. ஆனால் நீங்கள் அதை வெளிக்கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. ட்ரை பண்ணிங்கன்னா, ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாகவே அமையும். மீடியாவில் உங்களுக்கு சூப்பரான ஒரு லைஃப் இருக்குது. ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது சேலரி இன்க்ரிமெண்ட், ட்ரான்ஸ்ஃபர். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கணும்,
எனக்கு இந்த ஊருக்கு போகணும், எனக்கு என்னோடய சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே போல் ஆன்லைனில் வர்த்தகம் வந்து செய்ய ஆரம்பிங்க. அது உங்களுக்கு நல்லதொரு ப்ராஃபிட்டை கொடுக்கும். நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 2ல் குரு இருக்கிறதுனால சாதாரண விஷயம் வந்து அது கிடையாது. சூப்பராக வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் எடுத்து வைங்க, தைரியமாக எடுத்து வைங்க, எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாகவே அமையும். அதே போல் தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக பண்ணுங்க. நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது வந்து உங்களுக்கு நல்லதொரு ப்ராஃபிட் கொடுக்கும். அதே போல் சேல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அந்தந்த இடத்துக்கு போகிறத விட ஆன்லைனில் சேல் பண்ண ஆரம்பிங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரீச் கொடுக்கும். நல்ல ப்ராஃபிட்டும் கொடுக்கும். ஸோ ஃபினான்ஸ், மீடியா, ஃபுட் செக்டார் அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்லதொரு ஏற்றத்தை கொடுக்கும். கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நல்ல அதிகமான லாபம் வந்து உங்களுக்கு பெற்று தரும். அதே போல் வெளிநாட்டிலிருந்து சொந்த மண்ணுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ரொம்ப நாளாக வெளிநாட்டிலே வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. எனக்கு என்னோடய ஊருக்கு போகணும்ப்பா, என்னோடய மண்ணுக்கு போகணும்ப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் மண்ணுக்கே நீங்கள் திரும்பி வருவீங்க. அதே போல் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஓனாக டெசிஷன் எடுத்து செயல்பட்டீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து வெற்றி நிச்சயம். அப்புறம் தாய் வழி சைடில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து சரியாகிவிடும். அடுத்து ஃபேமிலி அப்படின்னு பார்க்கும்போது அஷ்டம சனியால் இல்லற வாழ்க்கையில் பல பிரச்சனை இருந்திருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கே இருந்திருக்காது. பட் இந்த பெயர்ச்சியில் எல்லாமே மாறப்போகுது. நல்லா 2 பேருமே அந்யோன்யமாக இருப்பீங்க. அன்பு உங்கள் 2 பேத்துக்குள்ளே மலரும். அதே போல் நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். ஃபேமிலியில் நல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும். இருந்தீங்கன்னா தான் லைஃப் வந்து சூப்பராக வந்து லீட் பண்ணிட்டு போக முடியும். அதே போல் 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதனால் கொடுக்கல் வாங்கல்ல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. கடன் இல்லாத வாழ்வை நீங்கள் வாழ போகிறீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கடன்லேருந்து விடுபடுவீங்க. அப்புறம் லாக்கான பணம் எல்லாம் வந்து சேரும். பிஎஃப் பணம் வரும். பழைய கம்பெனியில் ஏதாவது உங்களோட மணி பெண்டிங் கொடுக்காமல் இருந்திருந்தாங்கன்னா இப்போ அந்த மணியும் உங்களுக்கு வந்து திரும்ப வரும். அடுத்து 9ல் ராகு இருக்கிறதுனால தந்தையோட உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேண்டும். அவரோட உடல் நலத்திற்காக நீங்கள் வந்து சிறு சிறு வைத்திய செலவுகள் வந்து செய்யக்கூடும். நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட பழகுறவங்க கிட்ட நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா, நீங்கள் எல்லாத்தையும் நம்பிருவீங்க. யார் எப்படிங்கிறது நமக்கு தெரியாது. உங்கள மாதிரி எல்லாரும் இருப்பாங்க அப்படிங்கிறதும் கிடையாது. ஸோ யார் மேலேயும் அதிகமாக பாசம் பற்று வைக்காதீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தையே குடுக்கும். அது உங்களால தாங்கிக் கொள்ளவே முடியாது. அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா ஃபோக்கஸ்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி உங்கள் படிப்பை படிங்க. ஏன்னா குரு குரு வந்து கொடுக்க ரெடியாக தான் இருக்கிறாரு. நீங்கள் தான் அதுக்கான ஸ்டெப்ஸை எடுக்கணும். அதிகமாக மொபைல் ஃபோன்லேயோ எலக்ட்ரானிக் டிவைசஸ்லேயோ உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், டிஎன்பிஎஸ்சி, ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் அட்டெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட் தான் கொடுக்கும். பாசிட்டிவான ரிசல்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து படிக்க ஆரம்பிங்க. மணி ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் பணம் வந்து கையில் புரள போகுது. ஆமாங்க, சூப்பராக இருக்க போகுது. உங்கள் பணம் வந்து தட்டுப்பாடே இல்லாமல் இருக்க போகுது. ஏதாவது கேஸ் போட்டிருந்தீங்கன்னா கூட அதை ஜெயிக்கக்கூடிய டைமாக தான் இது உங்களுக்கு இருக்குது. ஸோ கேஷ் ஃப்ளோ வந்து சூப்பராக இருக்குது. அதை வந்து நீங்கள் சேமிக்க ஆரம்பிப்பீங்க. அதிகமாக செலவு பண்ணாமல் அதை வந்து ப்ராப்பரான வகையில் நீங்கள் சேமிச்சிங்கன்னா அது ஃப்யூச்சருக்கு உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிங்கிரி ஆண்டவரான சிவபெருமான். அவரை வந்து நல்லபடியாக கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அவர் கண்டிப்பாக உங்க கூடவே வந்து உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ நடத்தி கொடுப்பார். எல்லாமே வந்து வழி நடத்துவார். ஸோ அடுத்து நட்சத்திர வாரியாக பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, முதல் மிருகசீரிஷம் 3, 4ஆம் பாதம். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரியரில் புதிய வாய்ப்பு வரும். வெளிநாடு, வெளியூர் தொடர்பான முயற்சிகள் முன்னேற்றம் கொடுக்கும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மூலம் நீங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி அடைவீங்க. பிஸ்னஸில் புதிய கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க. குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்தில் இருந்த டென்ஷன்ஸ் எல்லாமே குறையும். தாயார் உடல்நிலையில் கவனம் வந்து கண்டிப்பாக தேவை. உங்கள் சிஸ்டர்ஸ் ஆர் பிரதர்ஸ் மூலமாக உங்களுக்கு நல்லதொரு உதவி கிடைக்கும். பண வரவு அப்படின்னு பார்க்கும்போது
சைடு இன்கம் கண்டிப்பாக வந்து உருவாகும். அன்னெசசரியாக நீங்கள் வந்து ஆன்லைனில் அந்த வரக்கூடிய மணியை வந்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலம் வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்கும். அதாவது ஆன்லைனில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு ப்ராஃபிட்டை வந்து கிடைக்கும். ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சைனஸ், நெக் பெயின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ பார்த்து கவனமாக இருங்க. அடுத்தது திருவாதிரை நட்சத்திரம். ஸோ உங்களுக்கு வந்து மனதிற்கு அமைதி கிடைக்கும். கண்டிப்பாக ரொம்ப பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ போகிறீங்க. வேலை மாற்றம் நல்ல பலனை கொடுக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக நிறைய பேருக்கு திருமணம் தடை ஆக இருந்திருக்கும். பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சிருக்கும். ஆனால் திருமணம் வந்து தடையாகவே இருந்திருக்கும். ஸோ அந்த தடைப்பட்ட திருமணம் வந்து இப்போ நல்லபடியாக அடுத்த கட்டத்துக்கு மேலோங்கும். அடுத்து வேலைன்னு பார்க்கும்போது உங்களோட பாஸோடைய சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா சடனாக ப்ரமோஷன் கிடைக்கும். ஐடி, மீடியா, கம்யூனிகேஷன் ஃபீல்டில் நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கும். குடும்பம் அப்படின்னு பார்க்கும்பொழுது குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியான சூழலை வந்து நீங்கள் பார்க்க இருக்கிறீங்க. வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடும். உங்கள் ஸ்பவுஸுடன் இருந்த டிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக குறையும். பணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் சேவிங்ஸ் வந்து ஆரம்பிப்பீங்க. கடன் அழுத்தம் வந்து கண்டிப்பாக குறையும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது பிபியில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஹை, லோன்னு சொல்லி மாறி மாறி இருக்கும். ஸோ அதில் மட்டும் நீங்கள் பார்த்து இருந்துக்கோங்க. தூக்கமின்மை இருக்கும். ஸோ டைமுக்கு படுத்து டைமுக்கு எந்திரிச்சிங்கன்னா உங்களோட ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும். அடுத்து புனர்பூசம் 1ஆம், 2ஆம், 3ஆம் பாதம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். வேலை கிடைக்கும். அரசு வேலை முயற்சியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் முன்னேற்றம் கிடைக்கும். டீச்சிங், கன்சல்டன்சி, அப்புறம் ஃபினான்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பு கிடைக்கும். பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க. பண வரவு அப்படின்னு பார்க்கும்போது பழைய பணம் வந்து திருப்பி கிடைக்கும். யார்கிட்டயோ எப்போயோ பணம் கொடுத்துருப்பீங்க. அவங்க வந்து இத்தனை நாளாக கொடுக்காம இருந்திருப்பாங்க. பட் இப்போ வந்து இந்த பயிற்சியில் அது திரும்பி கிடைக்கும். அடுத்து ஃபேமிலி இன்கம் வந்து உயரும். கோல்டில் வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. குடும்பம் அப்படின்னு பார்க்கும்பொழுது திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் வரும். குழந்தை பாக்கியம் வந்து கண்டிப்பாக வந்து அமையும். நல்ல நல்ல செய்திகள்லாம் உங்களை நோக்கி வரும். பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த சமுதாயத்தில் நல்லதொரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். லீடர்ஷிப் குவாலிட்டி உங்களுக்கு உள்ளே இருக்குது. அது வந்து இப்போ வந்து வெளிவரும். அடுத்து வீட்டில் இருந்தே நீங்கள் வந்து பிஸ்னஸை வந்து செஞ்சிட்ருப்பீங்க இல்லையா, அது வந்து ஒரு நல்லதொரு வளர்ச்சியை வந்து காணக்கூடும். ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்பொழுது வெயிட் கெயின் ஆகும். ஸோ நீங்கள் உங்கள் வெயிட்டில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. அப்புறம் சுகர் லெவல் கொஞ்சம் அதிகரிக்கும். டைஜஷன் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ ப்ராப்பரான டைமுக்கு சாப்பிட்டு படுத்து எந்திரிச்சிங்கன்னா, ப்ராப்பரான எக்ஸசைஸ் நீங்கள் மேற்கொண்டீங்கன்னாவே எல்லாமே வந்து நார்மல் ஆகும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி ஒரு அமோகமான அற்புதமான லைஃப் உங்களுக்கு கொண்டு வருது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ராசிக்கான பலன்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.